இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த உடன்பாட்டை வரவேற்கும் ஜனாதிபதி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த உடன்பாட்டை வரவேற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர், இந்த தீர்மானமானது இருதரப்பிலும் அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கிய ஒப்பந்தம் மட்டுமல்லாது, நிலையான அமைதி, பிராந்திய ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முதல் மற்றும் முக்கிய முன்னெடுப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெரிய பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் நெருக்கடியை தீர்ப்பதற்கு தோட்டாக்களுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்திருப்பது தங்கள் அறிவு ஞானத்தையும் ராஜதந்திர திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் நெருங்கிய அண்டை நாடாகவும் நண்பராகவும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் என இலங்கை நம்புகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான கலந்துரையாடல்களுக்கு எமது ஆதரவை வழங்குவதோடு, எமது கால பகுதியிலேயே பிராந்திய அமைதியை அடைவதற்கு தேவையான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிட்ட பிரதமர். நேற்று அதிகாலை கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று கரண்டிகெல்ல பகுதியில் சுமார் 500 அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் நிலைமைகளை நேரில் கண்டறிய நேற்று பிற்பகல் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய கம்பளை மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் சிகிச்சை பெறும் அனைத்து நோயாளிகளுக்கும் உடனடி சிகிச்சை அளிக்க தேவையான வசதிகள் குறித்து பிரதமர் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இங்கு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர், இது மிகவும் துன்பகரமான நிகழ்வு. இதுபோன்ற விடயங்களை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினமானதாகும். சிறுவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்திருப்பது வேதனையானது. எமது நாட்டில் நிலவும் ஏராளமான போக்குவரத்து விபத்துக்கள் நடக்கின்றன. இவற்றை தடுக்க எமது போக்குவரத்து அமைச்சர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நேரத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை அளித்து வருகின்ற எமது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோன்று தங்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்த அனைவரையும், அந்த மனிதாபிமான பணியை முன்னெடுத்த அனைவரையும் தான் நினைவு கூற விரும்புகிறேன். இதுதான் நமது நாட்டின் தனித்துவம். இந்த மனித பண்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அரசாங்கம் முடியுமான அனைத்தையும் செய்வதை உறுதி செய்வதாக நாங்கள் தலையிடுகிறோம் என்று நான் கூற விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். ஹொத்மலை பேருந்து விபத்து, காயமடைந்த 44 பேருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. கொத்மலை கெரண்டியெல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த 44 பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். கொத்மலை பிரதேச வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, பேராதனை, கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொத்மலை கெரண்டியெல்ல பகுதியில் நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தின் தலைவராக நலிந்த ஜெயதிச தெரிவு. இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன சங்கத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். யாழ் சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் விடுதலை. வெசாக் பூரண தினத்தையொட்டி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் 388 சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்படுகின்றனர். அதன்படி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து பிரதான கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் விரைவில்.
கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகளுக்கிடையே முக்கிய கலந்துரையாடல் இந்த வாரம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க தரப்பினரை போன்று எதிர்க்கட்சியும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி 69 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தங்களது கட்சி தலைமை தாங்கும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய சுயேட்சை குழுக்களுடன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கமைய முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு முன்பாக வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி வடக்கு கிழக்கில் பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மே 11ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை கஞ்சி வாரம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் தையிட்டி விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. குறித்த பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்றுமாறு கோரி மக்கள் போராட்டம். யாழ் வலிகாமம் வடக்கு தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இந்த விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு விகாரையில் விசேட பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீனா, அமெரிக்கா 90 நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை குறைக்க இணக்கம். சீனா மற்றும் அமெரிக்கா அடுத்த 90 நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை குறைப்பதற்கு இணக்கம் கண்டுள்ளன. அதன்படி சீன பொருட்களுக்கான பரஸ்பர தீர்வை வரியை 145 வீதத்திலிருந்து 30 வீதமாக அமெரிக்கா குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா பரஸ்பர தீர்வை வரிகளை 125லிருந்து 10 வீதமாக குறைக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் விராட் கோலி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை பெறுவதாக இந்திய அணியின் முன்னணி வீரரான விராட் கோலி அறிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த பதிவில் தனது 14 ஆண்டுகால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக விராட் கோலி உருக்கமுடன் குறிப்பிட்டுள்ளார். 36 வயதான விராட் கோலி கடந்த ஆண்டு 20-20 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். கோலியின் தலைமையில் இந்திய அணி முதன்முறையாக ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்திருந்தது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த அணித்தலைவர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். 123 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 30 சதங்கள், 7 இரட்டை சதங்களை பெற்று பதிவு செய்துள்ளார். மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 9230 ஓட்டங்களை விராட் கோலி குவித்துள்ளார். இந்த நிலையில் விரைவில் 10,000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.